ஏண்டா வந்தோம்னு இருக்கு. தாவேக்கவுக்குள் வெக்ஸான அதிமுக விஐபிக்கள். புது புயலை வீசிய உளவுத்துறை. தாவேக்கவில் சீனியர் ஜூனியர் மோதல் நீடித்து வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து வந்து இணைந்த விஐபிக்கள் தங்களுக்கு உடனடியாக கட்சி மற்றும் வாரிய பொறுப்புகள் வழங்க கோரி தலைமைக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வருவதாக தெரிகிறது. மாற்றுக் கட்சி விஐபிகள் புலம்ப தொடங்கி இருப்பது கட்சிக்குள் அடுத்த புயலை கிளப்பியுள்ளதா? தாவேக்கவில் புது சிக்கல் ஒன்று சமீப நாட்களாகவே முளைத்துள்ளது. தாவேக்கவில் ஆரம்பம் முதலே உழைத்த விஜய் மக்கள் இயக்க சீனியர்களுக்கு 60% பதவிகள் மட்டுமே கிடைத்த நிலையில் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்ற வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு உயர் பதவிகளும், சட்டசபை தேர்தலில் சம்பந்தமே இல்லாத 106 பேருக்கு சீட்டுகளும் வழங்கப்பட்டது சீனியர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதா? தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்த பிறகும் தஞ்சாவூர் சரவணன், மதுரை கல்லானை உள்ளிட்ட மூத்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தராமல் கீர்த்தனா, குமார் உள்ளிட்ட புதியவர்கள் 7 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடம் தங்களின் குமுறல்களை கொட்டி இருக்கிறார்களாம். அதே சமயம் பெண்ணாகரம் கஜேந்திரன், ஊத்தங்கரை இளையராஜா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு போர்க்கொடி தூக்கியுள்ள சூழலில் சிட்டிங் அமைச்சர்களான ராஜீவ் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகியோர் மாவட்ட செயலாளர் பதவியை கேட்டு தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்களாம். இதனிடையே வெளியில் இருந்து வந்தவர்களுக்காக கட்சியின் மாவட்டங்களை உடைத்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என நியமிக்க தலைமை திட்டமிடுவதால் கொதிப்படைந்த சீனியர்கள், எங்கள் பதவியை பிடுங்க பார்க்கிறீர்களா? வரமிருக்கும் அமைச்சரவை மாற்றத்திலாவது எங்களுக்கு பதவி கிடைக்குமா என ஆவேசமாக கேள்வி எழுப்பி வருகிறார்களாம். இவர்களுக்கு ஆதரவாக மக்கள் இயக்க நிர்வாகிகளும் களமிறங்கி உள்ளதால் யாரை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் தங்களின் பதவி எப்போது பறிபோகுமோ என்ற பயத்தில் சிட்டிங் அமைச்சர்களும் தவித்து வருவதாக தெரிகிறது. இப்படி ஒரு உட்கட்சி பூசல் பூதாகரமாக கிளம்பி வரும் நிலையில் நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று இப்போது கிடைத்துள்ளது. ஆம், எரிகிற நெருப்பில் மேலும் எண்ணெய் ஊற்றுவது போல அதிமுகவில் இருந்து ஓடி வந்து தாவேக்கவில் ஐக்கியமான விஐபிகள் மூலமாக அடுத்த அதிருப்தி புயல் கட்சிக்குள் வெடிக்க தொடங்கி இருக்கிறதா? கட்சியில எங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க? எந்த பதவியும் பொறுப்பும் இல்லாம நாங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதனால சீக்கிரமா எங்களுக்கு பொறுப்புகளை அறிவிங்க என்று வந்த வேகத்திலேயே துண்டை போட்டு உட்கார பார்க்கிறார்கள் இந்த மாற்றுக் கட்சி விஐபிக்கள். வந்தவர்கள் சும்மா இருக்காமல் கட்சியின் முக்கிய புள்ளிகளான அமைச்சர்கள் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை தொடர்ந்து நச்சரித்து வருவதால் தலைமைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையாம். இவர்களின் தொடர் அழுத்தத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் அமைச்சர்கள் நிலைமையை சமாளிக்க உளவுத்துறை ரிப்போர்ட்டை கையில் எடுத்திருக்கிறார்களாம். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு உடனே பதவிகளை கொடுத்தா ஆரம்பத்திலிருந்து கட்சிக்காக உழைச்ச சீனியர்கள் பயங்கரமா அப்செட் ஆயிடுவாங்கன்னு உளவுத்துறை நமக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு பொறுப்பு வழங்குறதை தள்ளி வையுங்கள் என்று முதல்வருக்கு கட்டளையிட்டுள்ளார். அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியான நேரம் வரும்போது உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் என்று சீனியர்களை காட்டி அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்த முயன்று வருகிறார்களாம். ஆனால் அமைச்சர்களின் இந்த மழுப்பலான பதில்களால் அதிமுகவில் இருந்து வந்த விஐபிக்களால் மொத்தமாக வெக்ஸ் ஆகி போயிருக்கிறார்கள். கட்சி பதவிதான் தள்ளி போகிறது என்றால் சரி, அரசாங்க வாரிய பதவிகளையாவது கொடுங்கள் என்று அடுத்த கோரிக்கையை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். இதற்கும் அமைச்சர்களால் எந்த ஒரு உறுதியான உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் இப்போது உள்ள சிக்கலாகும். ஒரு பக்கம் கட்சி பதவியும் இல்லை, மறுபக்கம் வாரிய பதவிக்கும் வழியில்லை என்ற நிலை நீடிப்பதால் அவசரப்பட்டு எந்த ஒரு முன்கூட்டிய உத்தரவாதமும் வழங்காமல் தாவேக்கவுக்குள் வந்தது எவ்வளவு பெரிய தப்பாகி போச்சே என்று அந்த விஐபிக்கள் இப்போது தங்களுக்குள் புலம்ப தொடங்கியிருக்கிறார்களாம். இந்த உட்கட்சி பூசல்தான் தாவேக்க தலைமைக்கு அடுத்த தலைவலியை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது.